இந்த ட்விஸ்ட்டை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், பல்லவர் சந்தையிலேருந்து இந்த கோல்டு கலர் சோனி டிஸ்க்மேன் வந்து 800 ருபீஸ் கொடுத்து வாங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சுத்தமாக ஓடலை. என்னன்னு பார்த்தா அந்த ஹெட்டு வந்து ஸ்பெண்டில் அது பாட்டுக்கு ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தது. ஸோ அதில் பார்த்தா ஏதோ கியர் போயிடுச்சு போல், அதனால் ஸ்பெண்டில் வந்து அது பாட்டுக்கு பொசிஷன் இல்லாமல் சுற்றிட்டு இருந்தது. சரி, அதனால் நம்ம அடுத்த வாரமே வந்து சந்தையில் பார்த்தோம். ஒரு சில்வர் கலர் சோனி டிஸ்க்மேன் கிடச்சிது. வெறும் 100 ரூபா தான் சொன்னாங்க. சரி, ஸ்பேருக்கு தானேன்னு சொல்லி அதை வாங்கிட்டோம். 2 பேரா மாமி? வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தா அது வந்து டிஸ்பிளே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. ஸோ பட்டன் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆகுது. சரி, இது வந்து நம்ம எனிவே ஸ்பேருக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ஏகப்பட்ட குப்பைங்க, ஃபுல்லாக வந்து தூசியாக இருந்தது. சரி, அதனால் ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிவிட்டு லைட்டாக ஆன் பண்ணி பார்த்தா ஏதோ வந்து உயிர் வந்த மாதிரி தெரிஞ்சுது. சரி, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, ஒரு வேளை தூசினால தான் இது வந்து ஏதாவது ஒர்க் ஆகாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு நல்லா வந்து ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணேன் நான். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்த்தா லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆக ட்ரை பண்ணிச்சு. ஸோ அதனால் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து சிடி எடுத்து போட்டு பார்த்தா சிடி வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சுங்க. சுற்ற ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் ரீடிங்கும் காமிக்குது. இது வந்து இத்தனை சாங்ஸ் இருக்குது, ட்ராக் இருக்குன்ற மாதிரி. எனக்கு செம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. சரி, அதனால் எடுத்து ஆம்ப்ளிஃபயரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு எடுத்து கனெக்ட் பண்ணால் சாங்கு ப்ளே ஆரம்பிச்சிச்சுங்க. மொத்தம் 800 ரூபாய் செலவு பண்ணி 100 ரூபாயில் நம்மளுக்கு வந்து லாபம் ஆயிடுச்சு.